செய்திகள் தொடர்கின்றன. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை, குடும்ப அட்டைக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்களை மானிய விலையில் வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என 133 வாக்குறுதிகள் அடங்கிய மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதன்படி ஆளுநர் பதவி நியமன முறை குறித்து கருத்து கேட்கப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையின் முதல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தை சென்னையில் நடத்த வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டும் என்பது, வழக்காடு மொழி தமிழில் இடம்பெற வேண்டும் என்பது, மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய நாட்களை 100 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த வேண்டும், அதிகரிக்க வேண்டும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 450 வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம். மேகதாது அணை, முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதி இழுத்து வருகிறது அண்டை மாநிலம். அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசுடைய நிதி தேவை. மாநில அரசு கிடப்பில் போட்டிருக்குது, அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு, இதர பிற்பட்ட வகுப்பில் மேல்நிலையினர் எனப்படும் கிரிமினல் வருமான வரம்பை உயர்த்த வலியுறுத்துதல், உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, இருசக்கர வாகனங்களுக்கென்று தனி பாதை அமைத்தல், மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம், சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சனைக்கு தீர்வு, வகுப்பாரையும் பாதுகாக்கப்பட வேண்டும், வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைத்திட வேண்டும். நிறைய இருக்குது. பழங்குடி சாலை வசதி, சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு, விவசாயத்தை உயிர்நாடியாக காப்பது, மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு, மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம், இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை, பெட்ரோல் டீசல் விலை, இது மிக மிக முக்கியம். ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது. அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கம் இதை ஏற்று இதை நடத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய கோரிக்கை. அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும். போதைப்பொருள் ஒழிப்பு, நெகிழி பொருட்கள் நிரந்தர தடை, விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம், தடையெல்லாம் மும்முனை மின்சாரம், கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம், மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல், தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல், நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல், தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்க பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல், தேவையான நிதியை வழங்குதல், மகளிர் உதவித்தொகை, இப்படி பல இருக்குது. நிறைய 133 அறிவிப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பும் கொடுத்திருக்கிறோம். திமுக ஃபாலோ பண்ணலையே, மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன? அதாவது மாநில அரசு வரி வசூல் செய்யப்படுது, மத்திய அரசு வரி வசூல் செய்யப்படுகிறது. மத்திய அரசும் இதில் நம்முடைய மாநிலத்திற்கின்ற ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம்.